இந்த பெப்பர் காளான் மசாலா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரியே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காளான் மசாலா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்டார் பூ, 4 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமா கல்பாசி இதை சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 4 மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வரப்பட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நல்லா ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். 3 கிராம்பு சேர்த்துடலாம். 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் லைட்டா செவந்து வர டைம்ல 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கம்மா, வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வர டைம்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 மீடியமான சைஸ் தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். 300 கிராம் காளான் எடுத்திருக்கேன். நல்லா சுடுதண்ணியில் போட்டு கழுவிட்டு 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. காளான் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கினீங்கன்னா காளான்ல இருக்க தண்ணி வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து ஆற வச்சிருக்க மசாலா இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதுல இருந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து காரம் இன்னும் தேவைப்படுதுன்னா நீங்க கூடுதலாவே சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. உங்களுக்கு மசாலா இன்னும் தேவைப்பட்டா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவே இன்னும் கூட சேர்த்துக்கலாம். நீங்க இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு மீடியமான தீயில ஒரு 7 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, 7 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு 1/2 லெமன் ஜூஸ், பொடியை நறுக்கின கொத்தமல்லி, அவ்வளோதாம்மா. நல்ல ஒரு டேஸ்டான பெப்பர் காளான் மசாலா ரெடி.